வணக்கம் மங்கர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இது வழக்கமாக வெளியில் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் பண்ணுற ப்ரெட் ஆம்லெட் தாங்க. பட் நான் இப்படி பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பிள்ளைங்களும் வீட்டுக்காரோ ப்ரெட் ஆம்லெட் கேட்டாங்கன்னா நல்லா எக்கு நல்ல மாதிரி எல்லாம் போட்டு பீட் பண்ணிவிடுவேன். மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை கல்லில் டோஸ்ட் பண்ணிவிட்டு கரண்டியில் எடுத்து மேலே ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு திருப்பி போட்டு அகைன் மறுபடியும் ஊற்றி வச்சுருவாங்க. பட்டு இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தேன். டிஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2-3 ஆம்லெட் பிச்சுக்கிட்டு போச்சுங்க. அழகாக வரல, ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து கடைசி 2 ஆம்லெட் ஒரு நல்லா வந்துச்சு. பெரிய ஹாப்பி ஆகிடுச்சு அதுவே. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் என்னோடய சின்ன வயசில் ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். சண்டிகாருக்கு எங்கள் அப்பாவோட ட்ரெயினில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். எங்கள் அம்மா அப்பாவோட குழந்தை அப்போ போயிட்டுருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் அப்படியே பெரிய தோசைக்கல்லை வச்சு அப்படியே பெருசாக ஆம்லேட்டை போட்டு அதில் ப்ரெட்டை வச்சு கொடுப்பாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். நான் கேட்பேன், எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு அடம்பிடிப்பேன், இறங்கி வாங்கி கொடுத்ததால வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னே அதுதாங்க ஞாபகம் வந்தது. பட் நல்லா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் அது மாதிரி போட்டிருக்கீங்களா? நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் இனி நாளாகட்டும். உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். யார் கமெண்ட்டே போட மாட்டேறீங்க. பாய். நல்லதே நடக்கட்டும்.